தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையானது ஜனவரி 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளானது ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், அதைத் தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெற உள்ளது. போட்டிக்கான முன்னேற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் போட்டியில் பங்கேற்கவிருக்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க பல்வேறு பயிற்சிகளை எடுத்து வருகின்றனர். அதேபோல் களத்தில் சீரிப்பாய உள்ள காளைகளுக்கும் காளை உரிமையாளர்கள் தீவிர பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு என வளர்க்கப்படும் காளைகளை அதன் உரிமையாளர்கள் சத்தான உணவுப் பொருட்களை வழங்கி தங்களின் குடும்பத்தில் ஒருவரைப் போலவே வளர்த்து வருகின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் வழக்கறிஞர் ஒருவர் தனது காளைகளை பராமரித்து வருகிறார். மதுரை மாவட்டம் குளமங்கலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கணபதி ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பதில் அதீத ஆர்வம் கொண்டதால் காங்கேயம், கும்பலச்சேரி, பர்கூர், புலிக்குளம், தஞ்சாவூர் குட்டை போன்ற 25 நாட்டின காளைகளை வளர்த்து வருகிறார். தான் வளர்க்கும் காளைகளுக்கு பிரத்யேக வசதிகளை செய்து கொடுக்க விரும்பிய கணபதி தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் பல்வேறு வசதிகளை செய்துள்ளார். சுமார் 1,40,00,000 செலவில் காளைகளுக்கென பிரத்யேகமாக பிரம்மாண்டமான நீச்சல் குளத்தை அமைத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கண்காணிப்பு கேமரா, மின்விசிறி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தியுள்ள கணபதி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் காளைகளை பராமரித்து வருகிறார். தான் அமைத்துள்ள இந்த வளாகத்திற்கு பிருந்தாவனம் என்றும் பெயர் சூட்டியுள்ளார். இங்கு வளர்க்கப்படும் காளைகளை யோகேஷ் என்ற இளைஞரே பராமரித்து வருகிறார். வாடிவாசலில் சீரிப்பாயும் காளைகளோ இவரை கண்டதும் சிறு குழந்தையைப் போல் பின்னால் செல்கிறது. அந்த அளவிற்கு காளைகளை மிகவும் அன்போடு பராமரித்து வருகிறார். அந்த இளைஞர் கூறும்போது, இதற்கு முன் புலிக்குளம் வகையைச் சேர்ந்த நாட்டின காளையை சால்னா என பெயர் வைத்து வளர்த்து வந்ததாகவும், பல்வேறு போட்டிகளில் பரிசுகளை வென்ற அந்த காளையின் இறப்பிற்கு பின்பே நாட்டின காளைகளின் மீது அதீத ஆர்வம் கொண்டதாகவும், தற்போது அந்த காளைக்கு நினைவிடம் அமைத்து குலதெய்வமாக வழிபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இது எங்கிட்ட முதல் கால சால்னா அப்படின்ற காலை திண்டுக்கல் மாவட்டத்தில் தெருவில் இந்த சால்னா பேப்பர் இதெல்லாம் தரைக்கிட்டு தெரிஞ்ச காலை நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு இது ஆகும், நல்லா ஜல்லிக்கட்டு சிறப்பாக பண்ணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நல்ல பேரும் புகழும் பெற்று தந்த காலை. இந்த காலை வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ராசியும் நல்ல ராசியாக இருந்துச்சு இந்த காலை. அதனால தான் இப்போ நாங்கள் 25 ஜல்லிக்கட்டு காளைகள் வச்சுருக்கோம். அதை நினைவாக நாங்கள் இங்கேயே இதை சமாதி பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலை இயற்கை எழுதிடுச்சு. அதை நாங்கள் நினைவாக அதை சாமி மாதிரி சமாதி கட்டி நாங்கள் கும்பிட்டு வந்துட்டுருக்கோம். இதேபோல் காளைகளை போட்டிகளுக்கு அழைத்து செல்லும் கார்த்திக் என்ற இளைஞர் கூறுகையில், காளைகளை குழந்தையைப் போல் வளர்ப்பதாகவும், தொடர்ந்து சத்தான உணவுப் பொருட்களையே காளைகளுக்கு அளிப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பயிற்சிகளை அளிப்பதாகவும் தெரிவித்தார். நம்ம காளைகளை ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயினை பண்ணுவோம். காளை அணைப்பயிற்சி, ஃபுட்டு, நீச்சல் பயிற்சி, இந்த மாதிரி மண்ணு குதிரை பயிற்சி, பல ஒர்க் அவுட் கொடுப்போம் காளைகளுக்கு. அந்த ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சு ஜல்லிக்கட்டு களத்துக்கு போகும்போது அது ஒரு காளையை அந்த இடத்துக்கு போகாது. அந்த இடத்துக்கு போகிறப்போ என்னோடய அண்ணாவோ, என்னோட தம்பியாவோ, எங்களோட சொந்தக்கார பையனாக அந்த இடத்துல கொண்டு போவோம். அது அந்த இடத்துல தோல்வி பெற்றாலும் வெற்றி பெற்றாலும், தோல்வி பெற்றாலும் பெருமை தான், வெற்றி பெற்றாலும் பெருமை தான். அந்த ஒரு செகண்டு ஒரு பேர், அந்த பேருக்காக தான் அந்த காளையை அந்த காலத்துக்கு கொண்டு போகிறோம். பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்கும் ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரிப்பதோடு பல்வேறு வசதிகளையும் அமைத்து ஒரு குழந்தையைப் போல் பார்த்து வருவது அப்பகுதியினரிடையே நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.